குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன், வெல்கம் டு ஜென்ட்ரோ டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மௌனத்தில் மறைந்த உண்மை. முயற்சிக்கு தடைகள் இயல்பே, கைவிடுவது தான் தவறு. ஒரு காட்டில் வாழ்நாள் முழுக்க வேட்டையாடி அழுத்து போன புலி ஒன்று ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தது. அங்கே ஒரு எறும்பு வேலை செஞ்சது. அது பாட்டுக்கு வரும், சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போயிடும். புளியாருக்கு ஏக சந்தோஷம், கணிசமான லாபமும் கிடைச்சது. நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நம்ம ஆட்சியாளருக்கு தோன்ற மாதிரி நடு ராத்திரியில் திடீர்னு புளியாருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எறும்பு தனியாகவே வேலை செய்யுதே, அதை கண்காணிக்கிற அளவுக்கு நமக்கு போதுமான அறிவு இல்லை. நாம் எறும்பை கண்காணிக்கவும் ஆலோசனை சொல்லவும் ஒரு உற்பத்தி மேலாளரை நியமித்தால் உற்பத்தி அதிகமாகும்னு ஒரு தேனீயை கொண்டு வந்தது. அந்த தேனீயும் வேலையில் ஒரு புலி தான். பல கம்பெனிகளில் வேலை செய்து பழுத்த அனுபவசாலி. இப்போ அந்த கம்பெனிலாம் இருக்குதான்னு கேட்காதீங்க. அந்த தேனி சொல்லிச்சு, பாஸ், எறும்பை அதன் போக்கில் விட முடியாது. அதுக்கு முறையான ஒர்க் ஷெட்யூல் போட்டு கொடுத்தா இன்னும் கூடுதலாக வேலை வாங்கலாம். அதுக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னது. புலிக்கு ஏக சந்தோஷம். இந்த தேனி என்னம்மா யோசிக்குது, நமக்கு இவ்வளவு நாளாக அது தோணலையேன்னு ஒரு முயலை செக்ரட்டரி ஆக்குச்சு. அதோட புளியார் நமக்கும் கொஞ்சம் தெரியும்னு காட்டிக்க ஆள் போட்டாச்சு. இனிமேல் எனக்கு தினமும் வேலை முன்னேற்றம் குறித்து ரிப்போர்ட் வரைபடமாகவும் அட்டவணையாகவும் கொடுக்கணுன்னது. ஓகே பாஸ், அதுக்கு என்ன, பிரமாதமாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், பிரிண்டர், ப்ரொஜெக்டர் எல்லாம் வேணும்னது. அப்படியே வாங்கிக்கிச்சு. ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டும் பூனை ஒன்றின் தலைமையில் அமைச்சாச்சு. இப்போது ஏகப்பட்ட கெடுபிடி. நெருக்கடிகளால் விரக்தி அடைந்த அந்த எறும்போட வேளையில் ஒரு தொய்வு வந்துச்சு. உற்பத்தி குறைந்தது. புலி நினச்சது எல்லாம் சரியாக இருந்தும் ஏன் இப்படி? தேனியோட ஐடியாக்களை எறும்புக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல ஒரு தொழில்நுட்ப ஆலோசகரை போடுவோன்னு ஒரு குரங்குக்கு அந்த வேலையை கொடுத்தது. ஏற்கனவே டல்லான எறும்பை இப்போது குரங்கும் அதன் பங்குக்கு குழப்ப அன்றைய தினத்துக்காக திட்டமிட்ட வேலைகளை அன்றைக்கே முடிக்காமல் போனது எறும்பு. மேலும் உற்பத்தி குறைவு, நஷ்டத்தில் இயங்குகிறது ஃபேக்ட்ரி. எதைத்தான் தின்னா பித்தம் தெளியும் என்ற மனநிலைமைக்கு ஆளான புலியார் நஷ்டத்தை சரி செய்ய என்ன செய்யலான்னு ஆராய ஆந்தையை நியமித்தது. ஆந்தை 3 மாத ஆராய்ச்சிக்கு பின் கடைசியாக இப்படி சொன்னது, தொழிற்சாலையின் தேவைக்கு அதிகமாக ஆள் இருப்பதே காரணம். யாரையாவது வேலையை விட்டு எடுத்துட்டா நிலைமை ஓரளவுக்கு சீராகும். யாரை எடுக்கலாம், அதையும் நீயே சொல்லிடு என்றது புலி. அதில் என்ன சந்தேகம், சரியாக வேலை செய்யாத அந்த எறும்பைத்தான். அதிரடியாக சொன்னது ஆந்தை. இப்படித்தான் ஏமாற்றுபவன் பிழைத்து கொள்கிறான், உண்மையாக உழைப்பவன் புறக்கணிக்கப்படுகிறான். சிறுபுள்ளி எறும்பும் இடையூறுகளை தாண்டி இலக்கு அடைகிறது. அப்படி இருக்க நாம் ஏன் நின்றுவிட வேண்டும்? லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.